ஸோ இது வந்து யூனிட் 4 அல்லது மாடியூல் 4 சொல்லுவோம் இல்லையா, அது மேட்ரிக்ஸ் டீகாம்போசிஷன் அப்படிங்கிறது. வேற ஒன்றும் இல்லை. மேட்ரிக்ஸ் டீகாம்போசிஷனா மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதை தனித்தனி மேட்ரிக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவாங்க. ஸோ அந்த தனித்தனி மேட்ரிக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது என்னென்னா, ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட காம்பினேஷன்ஸாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிரித்து எழுதும்போது நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் பற்றி ஈஸியாக படிக்க முடியும். ஸோ அதை தான் இங்கே மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் மெத்தடோட அந்த டாப்பிக்கோட வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படி பிரித்து எழுதும்போது நம்ம என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னா, பியூஆர் டீகம்போசிஷன், அடுத்த சிங்கிள் வேல்யூ டீகம்போசிஷன் எஸ்வின்னு சொல்லுவோம், அடுத்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட், இப்படின்னு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம அதை ஒவ்வொன்றா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸாக இருக்குது. ஐகன் வெக்டர்ஸ். ஐகன் வெக்டர்ஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி யூனிட்டில் படிச்சிருக்கோம், இல்லாட்டி இந்த இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஐகன் வெக்டர்ஸ்ங்கிறத. சரிங்களா? ஸோ அந்த ஐகன் வெக்டர்ஸை வச்சு இந்த இடத்துல இ லாம்டா 1 அப்படிங்கிறது ஒரு ஐகன் வெக்டார், இ லாம்டா 2ங்கிறது ஒரு ஐகன் வெக்டார், இ லாம்டா என்கிறது ஒரு ஐகன் வெக்டார்ஸ். ஸோ இந்த ஐகன் வெக்டார்ஸை வச்சு வி ஆர் ஃபார்மிங் அ வாட்டர் ஒன் மேட்ரிக்ஸ், அதுதான் இந்த எம். சரிங்களா? ஸோ இந்த எம்முக்கு எம் இன்வர்ஸ் கொடுத்துருக்க நம்மளோட ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ, அடுத்த எம் இப்படி நம்ம பண்ணோம், ஃபார்மேஷன் பண்ணோம். இது பேர் சிமிலரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? இந்த மாதிரி சிமிலரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்ம் பண்ணோன்னா வி வில் ஹேவ் அ டைகோனல் மேட்ரிக்ஸ், ஒரு டைகோனல் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடைக்கிறது தான் நமக்கு என்னது டைகோனலைசபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் இந்த டி இருக்கிறது இல்லையா, அது வந்து ஒரு டைகோனல் மேட்ரிக்ஸாக இருக்கும். சரிங்களா? அந்த டிங்கிறதுல டிங்கிறது டைகோனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன இருக்கும், இங்கே என்ட்ரிஸ் ஒரு ஏதோ ஒரு ஏன்னு இருக்கும், இது பின்னு இருக்கும், இது சின்னு இருக்கும், மிச்சம் எல்லாமே ஜீரோஸ் இருக்கும். இந்த ஏபிசி தான் அதோட ஐகன் வேல்யூஸாக இருக்கும். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏவாக இருக்கும். நம்ம டிங்கிற மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். அந்த டி மேட்ரிக்ஸோட டைகனலில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ், சரிங்களா, மிச்சம் எல்லாமே ஜீரோ இருக்கும். அந்த ஐகன் வேல்யூஸ் தான், அந்த என்ட்ரிஸ் தான் ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த செட்டப்பில் நம்ம பிரித்து எழுதுவோம். ஓகேவா? இதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நோட்டு. செகண்டு, சப்போஸ் அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை என் இன்வர்ஸ் பதிலாக என் டிரான்ஸ்போஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதாவது இதுக்கு முன்னாடி சிமிலரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி போட்டிருந்தோம் பாருங்கள், எம் இன்வர்ஸ் ஏஎம் போட்டிருந்தோம் இல்லையா, அதே தான். அப்போது நம்ம சப்போஸ் இட் இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படி இருக்குன்னா என்ன ஆயிடும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படி இருக்கும். சரிங்களா? அப்படி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம், அதாவது எம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக என்னது எம் இன்வர்ஸ் ஏஎம் போட்டிருந்தாங்க, இதுதான் டைகனல் மேட்ரிக்ஸாக கிடைக்கும் போட்டிருந்தோம். அப்படி கண்டுபிடிக்க வேண்டாம், எம் டிரான்ஸ்போஸ், ஸோ எம் டிரான்ஸ்போஸ் ஏஎம் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஸோ அதான் அதோட செட். சரிங்களா? ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் செட் சொல்லிட்டேன். எனது ரோவை காலமாகவும் சேமாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஏ பி அப்படின்னு இருக்குன்னா இங்கே சி இருக்கும், இங்கேயும் சி இருக்கும். சரிங்களா? இன்னும் இது வந்து 2x2 மேட்ரிக்ஸில். இதே 3x3 மேட்ரிக்ஸில் எப்படி இருக்கும், ஏ பி சி அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே பி சி, அதாவது அதோட ரோஸும் காலம்ஸும் சேமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தல இங்கே வந்து இஎஃப், இஎஃப். ஓகே, அப்போது இங்கே ரோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது இங்கே காலம் வந்துடுச்சு. அப்போ இங்கே என்னது டி அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கேயும் டி ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கக்கூடியது தான் நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து பண்ணிங்கனாலும் எனக்கு திருப்பியும் அகெயின் இது ஏ மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா எனக்கு திருப்பியும் ஏ தான் திருப்பியும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸாக சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? இதுதான் நம்மளோட செட்டப்.